உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளை, 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குரு தன்னுடைய உச்ச வீட்டிற்கு வருவதால் இந்த ஆண்டு பலதரப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய சிந்தனைகள், எதிர்பார்ப்புகள் இது எல்லாமே அற்புதமாக உங்களுக்கு 100% பாசிட்டிவான ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். அது நாம் குரு பெயர்ச்சி பலன்கள் பொதுவான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்தது பார்க்க போகிறோம். இப்போது இந்த குரு ஏற்கனவே இருந்த இடம் எது? உங்கள் ஜாதகத்தில் கடகத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள்லாம் யார்? 2014-15 பிறந்த 12 வயது குழந்தைகள். அடுத்தது 2002, 2003, 90, 91, 78, 1978, 79, அதே மாதிரி 66, 67 ஆண்டுகளில் இன்றைக்கு 60 வயது கம்ப்ளீட் ஆகக்கூடியவங்களாம் இந்த 60 வயசில் சஷ்டியாப்த பூர்த்தின்னு சொல்லுவோம், 60ஆம் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம். இந்த விருச்சிக ராசி பர்டிகுலர்லி இப்போ 60 வயசு ஆகக்கூடியவர்கள், இந்த 66, 67 பிறந்தவங்கலாம் 60 வயசு, 54, 55 பிறந்தவங்களுக்கு 72 வயது. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் இதை உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், புரியுதா? சும்மா ஒரு கோள் நின்ற வீடு, அதுவும் உச்ச வீடு. உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது வீடு? 9வது வீடு. அப்போ ஓடி போனவனுக்கு 9இல் குரு, 9ஆம் இடத்து குரு 9ஆம் இடத்தில் நல்லா உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்ப்பதால் இந்த வருஷம் 3 ராசிகளை மட்டும்தான் குரு பார்க்கும். ஒன்று மீன ராசி 9ஆம் பார்வை, மகர ராசி 7ஆம் பார்வை, விருச்சிக ராசி 5ஆம் பார்வை. ஆக அதிலும் பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா இந்த 12-13 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன படிக்கலாம் அப்படின்னு தேர்ந்தெடுங்க. புதிதாக வந்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி சகோதர சகோதரிகள், என்னுடைய பழைய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உங்களை செப்பனிட்டு இருப்பேன். அந்த செப்பனிடுதல் என்றால் என்ன? இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நல்ல ஒரு கேரக்டர், பிடிவாதமான கேரக்டர், எதையும் எளிதில் நம்புவதில்லை, ஜோதிடம் இதிலெல்லாம் எனக்கு ஈடுபாடு இல்லாதவர்கள், அதே மாதிரி தன்னம்பிக்கை அற்றவர்கள், அதே மாதிரி ஒரு விஷயங்களை புலிவாலை பிடிச்சது மாதிரி ஒரு பிடிவாத கொள்கைகளை பிடிச்சிக்கிட்டு தொங்க இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள், அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ உங்களுடைய ராசியவே குரு பார்க்கும்போது என்ன ஆகுது? ஓகே, நான் இதை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஓகே நான் குழந்தை பெற்றுக்கிறேன், ஓகே நான் அக்செப்டட், நான் இதை படிக்கிறேன். என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். 9842208655 இந்த நம்பரில் சென்மி பிளேலிஸ்ட் விருச்சிகம், அதே மாதிரி லக்னம் என்ன லக்னமோ அதையும் என்னுடைய செல்ஃபோன் நம்பரில் போடுங்க. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்காங்க, அதில் என்னால் எப்படி அனுப்ப முடியும்? கமெண்ட் பாக்ஸில் உங்கள் செல்ஃபோன் நம்பர் இருந்தாலும் கூட அதை வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி பண்ணலாம். அதனால் தயவுசெய்து என்னுடைய செல்ஃபோன் நம்பருக்கு அனுப்பி விடுங்க. இப்போ விருச்சிக ராசி சகோதர சகோதரிகள் 12-13 வயதில் இருக்கக்கூடியவர் என்ன படிக்கலான்னு டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ராசிக்கு கரெக்டாக 9ஆம் இடத்துல குரு உச்சம். அந்த வீட்டில் இருந்து எவ்வளோ நாள் இருப்பார்னா 1 வருஷம். எப்போ டிரான்சிட் ஆகுதுன்னா 1/6/2026 ஆகி அடுத்த வருஷம் மே ஜூனில் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் அங்கே தான் இருக்கும். அப்போது இந்த 23 வயது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள், படித்து உயர்கல்விக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், 23-24 வயசாச்சா, அதே மாதிரி குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அதுக்கு அடுத்தது உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள், வெளிநாடு செல்லலாம் என்ற எண்ணம், ஏன்னா 9ஆம் இடத்துல போய் உச்சம், வெளிநாடு சென்று கல்வி கற்பதற்குண்டான எண்ணம் படைத்தவர்கள், பதவியில் உயர்வு கிடைக்குமா என்ற எண்ணம் இருக்கக்கூடியவர்கள், இடம் மாற்றம் அதனால் மேன்மை அடையுமா என்று இருக்கக்கூடியவர்கள். ஆக இந்த ஆசிரியர்கள்லாம் தன்னுடைய பணியிட மாற்றத்துக்காக விண்ணப்பிப்பீங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும். இப்படி ஒரு பார்ட்டாக இந்த பெயர்ச்சிகளை நம்ம எடுத்துக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குதல், வீடு கட்டுதல், இந்த மாதிரி பயணங்கள், இதெல்லாம் இந்த 23-24 வயதில் இருக்கக்கூடிய அந்த விருச்சிக ராசி ஆண் பெண் யாராக இருந்தாலும் இந்த கல்வி சார்ந்த ஒரு முன்னேற்றம், ஒரு மைல்கல். இந்த 36 வயதான 90-91 பிறந்தவர்கள், ஆணோ பெண்ணோ, ஆண்களுக்கு இன்னும் திருமணமே ஆகலை அப்படின்னா ஒரு நல்ல அற்புதமான காலம் இது. உங்களுக்குன்னு ஒரு பெண் பிறக்கப் போவதில்லை.
எங்கேயோ ஒரு பக்கம் பிறந்தாச்சு. 36 வயதில் வந்து இந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் உங்கள் ராசியை 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடத்தையும் உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்தையும் முயற்சி ஸ்தானத்தையும் இந்த குரு பார்ப்பதால் இந்த வருஷம் இந்த 36 வயது ஆனவர்கள் 48 வயதான 78 79 பிறந்தவர்கள் வீடு கட்டலாம், ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாம், வாகனம் வாங்கலாம்ங்கிற எண்ணம் உடையவர்கள். இந்த 60 வயது இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து 60ஆம் கல்யாணம் சஷ்டியாப்த பூர்த்தி இந்த வருஷம் நீங்கள் அற்புதமாக பண்ணலாம். ஸ்தல யாத்திரைகள் அது நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 72 வயதில் உள்ளவர்கள் ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் இருப்பீங்க. இந்த நேரங்களில் குரு வந்து உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால இப்போ உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நீங்கள் வில்லிங் உயில் சொத்துக்களை உயில் எழுதி வைப்பதோ அல்லது அவங்க பெயருக்கு மாற்றுறதோ நம்ம டேக் ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கே வரலாம். பார்த்திங்களா? அதாவது ஒரு குரு பயிற்சி ஒரு வீட்டில் ஒரு வருஷம் இருந்தாலும் அது உங்கள் ராசிக்கு எந்த வீட்டில் இருக்கிறார், உங்கள் ராசிக்கு எந்த வீட்டுக்கு அதிபதி, 5 குடையவர் 9இல் உச்சம், 2 குடையவன் 9இல் உச்சம். இதெல்லாம் இந்த பால்ய வயசில் உள்ள பிள்ளைகளுக்கு விருச்சிக ராசி பிள்ளைகளுக்கு வரும் பொருந்தும் இல்லையா? கல்வி வேங்கிற 9இல் போய் உச்சமாகுது. அப்போ இவங்க ஏன் படிக்கிறதுக்கு வெளிநாடு போகக்கூடாது? இங்கேருந்து வெளிநாட்டில் போய் ஏன் கல்வி இருக்கக்கூடாது? அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ், ஷேர் மார்க்கெட், ஷேரில் வந்து ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட், ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸ், தொலைநோக்கு பார்வையுடன் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆக ஏன் வாங்கக்கூடாது? ஒரு கோல்டு, உங்கள் ராசிக்கு 5 குடையவன் குரு என்றால் தங்கம், அது உச்சம் பெற்றிருக்கு, ஏன் தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடாது? 5 குடையவன் உச்சம். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்கள் தன்னுடைய பூர்வீகத்தில் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது? அப்போ பூர்வீகத்தினால பெனிஃபிட் கிடைக்கும் இல்லையா? அப்போ சற்று வயதானவர்கள் தன்னுடைய பிள்ளைகளின் பெயரில் இன்வெஸ்ட்மெண்ட், பிள்ளைகளுக்காக ப்ராப்பர்ட்டிஸ், பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய திருமணம், சுப காரியங்கள் இதெல்லாமே ஏன் இருக்கக்கூடாது? ஆக காத்து இருக்கக்கூடியவர்கள் திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம், 5 குடையவன் 9இல் உச்சம், குழந்தைகள் கிடைக்கும். அன்றைக்கி ஒரு விருச்சிக ராசிக்காரர் வந்தார். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு எது உகந்த காலம்? ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குமா கிடைக்காதான்னு யாருக்கு டாக்டரே வந்து கேரண்டி சொல்ல மாட்டாங்க. அப்போ காலம் அறிந்து செயல் செய், அதுதான் வள்ளுவருடைய வாக்கு. அந்த காலம் நமக்கு வந்து எந்த காலம் சிறந்த காலம்? அப்போ உங்கள் ராசிக்கு 5 குடையவன் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று இந்த 5ஆம் இடத்தையே பார்ப்பதால் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஏன் கிடைக்கக்கூடாது? பாசிட்டிவாக நினைங்களேன். அதனால் அந்த விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். ஆக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, எனக்கு தெரிஞ்சு 23 வயசுக்கு முன்பு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு விருச்சிக ராசிக்கார சகோதரி மயிலாடுதுறை, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதனால அப்போ நான் வந்து அவங்களுக்கு டேட் கொடுக்குறேன். அப்போ வந்து டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்லி அவங்க விருச்சிக ராசிக்கு அப்போ குரு 9ஆம் இடத்துல உச்சம், அவங்களுடைய ராசியவே பார்க்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய கணவருக்கு கேது திசை நடந்தது, அந்த உயிரணுக்கள் எடுத்து வச்சு சக்ஸஸ் ஆகலை. அந்த குரு 9க்கு வரும்பொழுது அவங்க குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு இப்போ 24ஆவது வயசு துவக்க போகுது. அந்த குழந்தைக்கு நான் தான் பேர் வச்சேன், பெண் குழந்தை. சரிங்களா? அப்போது ஏதோ சில காத்திருக்கக்கூடியவர்கள், குழந்தை இல்லாமை, வீடு இல்லாமை, வாகனம் இல்லாத சூழல், இவர்கள் எல்லாருக்கும் வரப்பிரசாதம் ஒன்று, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வேலையில் மாற்றம், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வேலை, அதுக்கு முயற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ், சொத்துக்கள் வாங்குதல், நகை வாங்கிறது, கட்டிடங்களை கட்டுறது, இப்படி சுப காரியங்கள் எல்லாமே இந்த முதல் தரமாக உங்களுடைய ராசியவே குரு 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் 100% இந்த வருஷம் விருச்சிக ராசிக்காரர்கள் அற்புதமான வெற்றி உலா வருவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் இந்த நிகழ்ச்சி இந்த வருடங்களில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே என்பதால் அடுத்த நிகழ்ச்சியில் பொதுவாக குரு பயிற்சி பலன்களை மீண்டும் நம்ம சந்திப்போம் என்று உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.